சினிமேக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஃபைனலாக கோட்ஸிலா எக்ஸ் காங் த நியூ எம்பையர் மூவிக்கான செகண்ட் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான பிரேக் டவுன் ஆல்ரெடி நம்ம சேனல்லே போட்டாச்சு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கு. இந்த வீடியோவில் இந்த கோட்ஸிலா எக்ஸ் காங் மூவியில் வர போகிற கன்ஃபார்ம் செய்யப்பட்ட மான்ஸ்டர்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் உங்களோட ஃபேவரட்டான மான்ஸ்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க, நான் அப்போதைக்கு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச கோட்ஸிலா அண்ட் காங். அஃப்கோர்ஸ் இந்த ரெண்டு டைட்டன்ஸுமே இல்லாமல் இந்த மான்ஸ்டர்வர்ஸே நகராது. அந்தளவுக்கு இந்த மான்ஸ்டர்வர்ஸில் ரொம்ப முக்கியமான டைட்டன்ஸ்னா இந்த கோட்ஸிலா அண்ட் காங் அப்படின்ட்டே சொல்லலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம கோட்ஸிலாவை பற்றி பார்த்துடலாம். அண்ட் இந்த படத்துக்கான டேரக்டரே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அதாவது இந்த மூவியில் நம்ம கோட்ஸிலாவோட டிஃப்ரெண்ட் டைப்ஸை பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதாவது ஒரே ஒரு கோட்ஸிலா தான், பட் அதோட டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸை பார்க்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் ட்ரெய்லர்லேயுமே அந்த கோட்ஸிலாவோட ரெண்டு ஃபார்ம்ஸை காமிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம கோட்ஸிலா ப்ளூ கலரில் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம கோட்ஸிலாவுக்கு ஒரு சிக்னல் கிடைச்சிருக்கும். ஸோ அதை தேடி போகிற அந்த சமயத்தில் அது ஷீமோ அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கும். அதுதான் இந்த படத்தோட மிக முக்கியமான வில்லன்கள் ஒருத்தனை வரப்போகுது. ஸோ அந்த மான்ஸ்டர்ஸ் கூட நடக்கிற அந்த ஃபைட்டில் அந்த ஷீமோ மான்ஸ்டர் கிட்ட ஐஸ் பிரெத் பவர் இருக்குது. அதாவது கோட்ஸிலா கிட்ட எப்படி அட்டாமிக் பிரெத் இருக்கோ அதே மாதிரி தான். ஸோ அந்த ஐஸ் பிரெத்தை பயன்படுத்தி நம்ம கோட்ஸிலாவே ஃப்ரீஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி ஃப்ரீஸ் பண்ணப்பட்ட கோட்ஸிலா தான் லேட்டராக எவால்வ் ஆகி அதோட அந்த பிங்க் கலர் ஃபார்ம் எடுத்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரூமரில். இந்த கோட்ஸிலாவோட அந்த பிங்க் கலர் ஃபார்முமே ரொம்ப நல்லா தான் இருக்குது. பட் எனக்கு ப்ளூ கலர் தான் பிடிக்கும். பிகாஸ் நமக்கு கோட்ஸிலா அப்படின்ட்டு சொல்கிற சமயத்தில் டக்குன்னு ஞாபகம் பாரு அந்த கலரே ப்ளூ தான். எனக்கு தெரிஞ்சு அந்த ஷீமோவை டிஃபீட் பண்ணுறதுக்காக தான் அதை எவால்வ் ஆகி இந்த பிங்க் கலர் எடுத்திருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதனால அந்த படத்தோட எண்டிங்கில் ஷீமோவை டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறமா சில மாதங்கள் கழித்து அப்படின்ட்டு சொல்லி பழையபடி நம்ம கோட்ஸிலா இப்போதைக்கு அதோட அந்த ப்ளூ கலர் ஃபார்ம்லேயே திரும்பிடுச்சு அப்படின்ற மாதிரி கூட சொல்லி முடிக்கலாம். பட் எந்த கலர் கொடுத்தாலுமே நம்ம தலைவன் கோட்ஸிலா மரணமாக தான் இருக்காரு. நெக்ஸ்ட் அஃப்கோர்ஸ் நம்ம தலைவன் காங். ஸோ இந்த படத்தில் நம்ம கோட்ஸிலாவை விட நம்ம காங்குக்கு அதிகமான ஸ்க்ரீன் டைம் இருக்க போகுது. பிகாஸ் நம்ம கோட்ஸிலா ஃப்ரீஸ் ஆகிருக்கும்ல. அதுக்கப்புறமா நம்ம கோட்ஸிலாவை படத்துக்கான செகண்ட் ஹாஃப்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம காங்குக்கான ஸ்டோரியும் ஸ்க்ரீன் டைமும் ரொம்ப அதிகமாக தான் இருக்க போகுது. அண்ட் இந்த படம் மூலமாக ஃபைனலாக நம்ம காங்குக்கு ஒரு தரமான அப்கிரேடை கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம காங்குக்கும் ஸ்கார் கிங்குக்கு நடக்கிற ஃபர்ஸ்ட் ஃபைட்டில் நம்ம ஸ்கார் கிங் காங்கை தோக்கடிச்சிடும். ஸோ அந்த சமயத்தில் நம்ம காங்கோட கை பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த டேமேஜ் ஆன கைக்கான ஒரு அப்கிரேடாக தான் இந்த பீஸ்ட் க்ளவுஸை கொண்டு வந்திருக்காங்க. இந்த க்ளவுஸை மேபி நம்ம ஏபெக்ஸ் அப்படி இல்லை நம்ம மொனாக் உருவாக்கி இருக்கலாம். அண்ட் இந்த க்ளவுஸ் மூலமாக நம்ம காங்குக்கு ஒரு ஸ்பெஷல் பவருமே கிடைச்சிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பீஸ்ட் க்ளவுஸ் மூலமாக நம்ம காங் கொடுக்குற ஒவ்வொரு பஞ்ச்லேயுமே தண்டை பவர் வழியில் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ லிட்டரலாக நம்ம காங் அடிக்கிற ஒவ்வொரு அடியுமே இடி மாதிரி தான் விழும். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான அப்கிரேட்டே கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம். பட் ட்ரெய்லரில் இந்த ஒரு ஷாட்டில் நம்ம காங் அவரோட அந்த க்ளவுஸ் போடாத கை மூலமாக கொடுத்த பஞ்சிலே நம்ம ஸ்கார் கிங்கோட ஒரு பெல் கலண்டு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ நார்மலாகவே நம்ம காங் கொடுக்குற அந்த பஞ்ச் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கானது அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இதுவே அந்த பீஸ்ட் க்ளவுஸ் மூலமாக கொடுக்குற பஞ்ச் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. ஸோ இது நம்ம காங்குக்கு ஒரு தரமான அப்கிரேட் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் எந்த அளவுக்கு கெத்த காமிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் அஃப்கோர்ஸ் இந்த படத்தோட மிக முக்கியமான வில்லனில் ஒருத்தர் வர போகிறது தான் நம்ம ஸ்கார் கிங். அண்ட் இந்த படத்தில் நம்ம ஸ்கார் கிங்கை ரொம்ப ப்ரூட்டலான அதே சமயம் ரொம்ப புத்திசாலியான ஒரு வில்லனாகவும் காமிக்க போகிறாங்க. அண்ட் இவருக்கான அந்த ஒரிஜினை என்ன மாதிரி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிகாஸ் இந்த ட்ரெய்லர்லேயுமே இவரை மாதிரியே இருக்கிற ஏப்ஸ் யாரையுமே காமிச்சிருக்க மாட்டாங்க எக்ஸப்ட் நம்ம சூக்கோ. ஸோ இவரோட அந்த இனத்தவர்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத பற்றின ஒரு ஃப்ளாஷ்பேக்கை கண்டிப்பாக இந்த படத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இவரை மாதிரி இருக்கிற அந்த ஏப் சூக்கோ மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ரெய்லர்லேயே காமிச்சிருப்பாங்க. ஸோ இவரோட மற்ற இனத்தவர்களுக்கு என்னாச்சு, அண்ட் இவர் எப்படி கிங்காக மாறினாரு, எப்படி அந்த ஷீமோ அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய டைட்டனே தன்னோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு பெட் மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்கான தெளிவான விளக்கத்தை இந்த படத்தில் கொடுப்பாங்க அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ரொம்ப புத்திசாலி அப்படின்ட்டு இவரை சொன்னேன்ல, அதுக்கான காரணம் இவருக்கு ரொம்ப அதிகமான பேட்டில் நாலேஜ் இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம தேனோஸ் மாதிரி, தேனோஸுக்குமே எக்கச்சக்கமான வருஷ பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குது இல்லை. அண்ட் நம்ம காங்கையும் விட இவருக்கு வயசு அதிகமான மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனாலே அதிகமான பேட்டில் நாலேஜுமே இவருக்கு இருக்கும். ஸோ அதனாலே ரொம்ப டாக்டிக்கலாக அடிப்பார். ஸோ அதனால நம்ம காங் கூட நடக்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஃபைட்டில் ரொம்ப ஈஸியாக நம்ம காங்கை டிஃபீட் பண்ணுற மாதிரி காமிக்க போகிறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆல்சோ இவர்கிட்ட ஒரு மான்ஸ்டரோட முதுகெலும்பு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்களே. ஸோ அதை கிட்டத்தட்ட ஒரு சாட்டை மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. அண்ட் அதோட எட்ஜில் ஒரு கிறிஸ்டலையுமே அட்டாச் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அது மூலமாக தான் நம்ம காங்கோட அந்த கையையுமே டேமேஜ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதே மாதிரியான ஒரு கிறிஸ்டலை போன ட்ரெய்லர்லேயுமே காமிச்சிருப்பாங்க. ஸோ எப்படி நம்ம சூப்பர்மேனுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸாக கிரிப்டோனைட் இருக்குதோ, ஸோ அதே மாதிரி இந்த மான்ஸ்டர்ஸில் இருக்கிற இந்த டைட்டன்ஸுக்கான ஒரு மிகப்பெரிய வீக்னஸாக இந்த கிறிஸ்டல் இருக்கலாம். பிகாஸ் நம்ம காங்கோட ஸ்கின்னே தொலைக்கிற அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கான பவர்ஸ் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம மூவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி டாக்டிக்கல் அடிக்கக்கூடிய வெப்பன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுற பேட்டில் நாலேஜ் அதிகமாக இருக்கிற ப்ளஸ் மைண்ட் கண்ட்ரோல் பவருமே இவருக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது மூலமாக தான் நம்ம ஷீமோவே கண்ட்ரோல் எடுத்து வச்சிருக்காராம். ஸோ அந்த மாதிரி பவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸான வில்லனை என்ன மாதிரி டிஃபீட் பண்ண போகிறாங்க இந்த படத்தில் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நான் ரொம்ப ஈகராக பார்க்கணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற டைட்டன் தான் ஷீமோ. ஸோ இவர் இந்த படத்தில் வர போகிறார் அப்படின்ட்டு ஒரு ரூமராக தான் போய்கிட்டு இருந்துச்சு.
இருந்துச்சு. பட் இப்போதைக்கு செகண்ட் ட்ரெய்லர்லேயே இவருக்கான ஒரு சில ஷார்ட்ஸ் மூலமாக இவர் இந்த படத்தில் இருக்க போகிறதா கன்ஃபார்மே பண்ணியிருக்காங்க. இந்த ஷீமோக்கான லுக்கை பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட நம்ம கோட்ஸிலா மாதிரி தான் இருக்கும். பட் இந்த டைட்டன் நம்ம கோட்ஸிலாவையும் விட பெருசான ஒரு மோன்ஸ்டராக தான் இந்த படத்தில் இருக்க போகிறாங்க. அது இந்த ஒரு ஷாட் மூலமாக நம்ம கிட்ட காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஷாட்டில் பக்கத்தில் நம்ம கோட்ஸிலா இருக்குது. ஸோ அந்த கோட்ஸிலா கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஷீமோ ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அதோட இந்த ஒரு ஷாட்டில் நம்ம கொங் யாரையோ அண்ணாந்து பார்க்குற மாதிரி காமிச்சிருக்காங்களே. ஸோ கொங்கே அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு ரொம்ப பெருசான ஒரு டைட்டன்னா அது கண்டிப்பாக ஷீமோவாக தான் இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பெருசான ஒரு டைட்டனாக தான் இந்த ஷீமோவை காமிக்க போகிறாங்க. ஸோ இதுக்கு நம்ம கோட்ஸிலா கிட்ட எப்படி அட்டாமிக் பிரத் இருக்கோ அதே மாதிரி நம்ம ஷீமோ கிட்ட ஐஸ் பிரத் இருக்கிற மாதிரி காமிக்க போகிறாங்க. ஸோ இதோட அந்த ஐஸ் பிரத்தால தான் நம்ம கோட்ஸிலாவே ஃப்ரீஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி காமிக்க போகிறாங்களாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஐஸ் பிரத் பவர் வச்சிருக்கு. ஏன்னா ஒரு சின்ன தியரி படி நம்ம ஷீமோ தான் நம்ம கிடோராவே ஃப்ரீஸ் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருக்காங்க. இது நம்ம கோட்ஸிலாக்கு முன்னாடியே இந்த ஷீமோ உருவாச்சு அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பழமையான ஒரு மான்ஸ்டர் தான் இந்த ஷீமோ. இந்த படத்துக்கான 2 வில்லன்ஸுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் நம்ம ஹீரோஸுமே அப்கிரேட் ஆகி இப்போதைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் அவங்க 2 பேரையுமே சமாளிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. இந்த படத்துக்கான ஃபைனல் பேட்டில் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது இப்போவே நினைச்சாலே ஹைப் வருது. இந்த ட்ரெய்லரில் அந்த அளவுக்கு தெளிவாக இந்த மான்ஸ்டரை காமிக்க மாட்டாங்க. ஸோ இதே மாதிரி படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் மெயின்டைன் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஷீமோவை பார்க்கறதுக்காக நான் ரொம்ப ஹைப்டாக இருக்கேன். வேஸ்ட் பண்ணிடுறாங்கடா. நெக்ஸ்ட் மினிகாங் அப்படின்ட்டு அழைக்கப்படுற சூக்கோ. ஸோ இது மேபி நம்ம ஸ்கார்கிங்கோட பையனாக இருக்கலாம் அப்படின்ட்டு கூட சொல்கிறாங்க. பிகாஸ் அவங்க 2 பேருமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்களே. ஸோ அதனால மேபி ஸ்கார்கிங்கோட பையனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ இவர் மூலமாக தான் இந்த படத்துக்கான அந்த ஹியூமர் பார்ட்டே கொண்டு வர போகிறாங்க. இவர் நம்ம காங்கோட சைட்லாம் இருக்க போகிறாரு. பிகாஸ் நம்ம ஸ்கார்கிங்கோட ஆட்சி முறை நம்ம சூக்கோக்கு பிடிக்காம இருக்கலாம். ஸோ அதனால அங்கேருந்து வந்திருப்பார் போல. இந்த வருஷத்தில் அவரோட அந்த கிளான்ஸில் இருக்கிற அந்த காங்கே அடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம சூக்கோவை நம்ம காங் தத்தெடுத்து வளர்க்க போகிறார் அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஃபியூச்சரில் மேபி நெக்ஸ்ட் காங் இவர் தான் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். இவருக்கான அந்த கேரக்டரை எந்த அளவுக்கு டெவலப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற வெயிட் பண்ணி பார்க்கலாம். எத்தனை சூக்கோ ஃபேன்ஸ் இருக்கீங்க? நெக்ஸ்ட் நம்ம மோத்ரா. ஸோ கிங் ஆஃப் த மான்ஸ்டர்ஸில் என்னதான் சாகிற மாதிரி காமிச்சிருந்தாலுமே லேட்டராக இதோட அந்த எக் இருக்கிறா கண்டுபிடிச்சிருப்பாங்களே. ஸோ அதே சமயம் இந்த ட்ரெய்லர்லேயுமே இந்த ஒரு ஷாட்டில் ஒரு குக்கூன் மாதிரி இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்களே. ஸோ இதே மாதிரி ஒரு குக்கூனில் நம்ம கிங் ஆஃப் த மான்ஸ்டர்ஸில் மோத்ரா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. லேட்டராக இதே குக்கூன் கோல்டன் கலரில் மாறுற மாதிரியுமே காமிச்சிருப்பாங்க. அண்ட் இதை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த ட்ரைபீன மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ஷாட்டில் கூட நம்ம ஜியாவோட அந்த கண்ணை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா மோத்ரா இருக்கிறதையுமே நீங்கள் நல்லா நோட் பண்ணலாம். ஸோ அதனால இந்த படத்தில் ஒரு கோல்டன் கலர் மோத்ராவை நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. நெக்ஸ்ட் கோட்ஸிலா விசஸ் காங் மூவியில் நம்ம காங் ஹாலோத்துக்கு போகிற அந்த சமயத்தில் ஒரு சின்ன டைட்டன் வந்திருக்கும். அது ரொம்பவே கம்மியான செகண்ட்ஸுக்கு தான் வந்திருக்கும். பட் அதை பார்த்த எல்லா ஃபேன்ஸுக்குமே அது ரொம்பவே பிடிச்சி போச்சு. ஸோ அதனாலே ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த மான்ஸ்டருக்கு டாக் அப்படின்ட்டு பேருமே வச்சிருந்தாங்க. ஸோ இந்த பேர் எடுத்து நம்ம லெஜெண்டரி ஒஃபிஷியல் அந்த டைட்டனுக்கு வைக்கிறதோட மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு இந்த கோட்ஸிலா எக்ஸ் காங் மூவிலையுமே வேற போகிறதா கன்ஃபார்மே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைட்டனஸ் டாக் நம்ம சூக்கோவோட ஒரு பெட்டாக தான் வேற போகுது அப்படிங்கிறது அந்த டாய்லிக்ஸ் மூலமாகவே நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இதை வச்சு என்னெல்லாம் ஃபன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்மளோட அந்த காங்கை தாண்டி இன்னுமே ட்ரெய்லரில் நிறைய காங்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்களா. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம ஸ்கார்கிங் ஒரு அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்டான டைப்ஸ் ஆஃப் காங்ஸையுமே இந்த படத்தில் நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க. நெக்ஸ்ட் இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்கில் நிறைய அந்த பறக்கிற டைட்டன்ஸையுமே காமிச்சிருப்பாங்களே. ஸோ இதை காங்ஸ் கல் ஐலாண்ட்லையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப பயங்கரமானதாக தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த டைட்டன்ஸுக்கு லீஃப் விங்ஸ் அப்படின்ட்டு பேருமே வச்சிருக்காங்க. ஸோ இதை ட்ரெய்லர்லேயே காமிக்கிறது மூலமாக இந்த படத்துலையுமே வேற போகுது அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் ட்ரெய்லரில் நம்ம காங் பார்க்குறதுக்கு ஒரு வுல்ஃப் மாதிரி இருக்கிற மான்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்களே. ஸோ இதுக்கு ரிலீஸ் பண்ணப்பட்ட அந்த டாய்ஸ் மூலமாகவே இதோட பேர் கன்ஃபார்ம் ஆயிருக்குது, வார்த் டாக்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இது மேபி நமக்கு அங்கே வேட்டையாடுறதுக்கு துரத்திட்டு போகிற மாதிரி காமிக்கப்படலாம். அப்படி இல்லைன்னா இது எல்லாமே நம்ம ஸ்கார்கிங்குக்கு கீழே கட்டுப்பட்டு காங்க துரத்திட்டு போகிற மாதிரி காமிக்கப்படலாம். ஸோ இதெல்லாம் இந்த படத்தில் வேற போகிறதா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் சொன்ன எல்லாமே இந்த படத்தில் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். பட் இதை தாண்டி இன்னொரு டைட்டன் ரூமராக இன்னுமே இருக்குது. இந்த டைட்டனோட நேம் தான் ஃபோஸ்பெரா. ஸோ இது இன்னுமே இந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணப்படலை. பட் இது நம்ம மோத்ராக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு டைட்டனாக வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி வேறு எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே இந்த ஃபோஸ்பெரா பற்றி தெரியல. இது வரலாம், வேறாம கூட போகலாம். ஸோ அதனால இது இன்னுமே ரூமராக இருக்குது. ஸோ இதை பற்றின ஃபர்தரான டீட்டெயில்ஸ் கிடைக்கிற அந்த சமயத்தில் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இப்போதைக்கு இவ்வளோ மான்ஸ்டர்ஸ் தான் இந்த படத்தில் வேற போகிறதா கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. இதை தாண்டியுமே இந்த படத்தில் நிறைய மான்ஸ்டர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. பிகாஸ் இந்த படத்தில் ஹாலோ எர்த்தை நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனாலே குட்டி குட்டி மான்ஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம இந்த படத்தில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ அவ்வளோதான் கைஸ், நீங்க வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சினிமேக்ஸ் சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்பட்ட வீடியோ இது மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். See you guys. Bye.